வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மட்டுமின்றி இந்திய அளவிலும் மாற்றம் தேவை. டாக்டர் பாரிவேந்தர் திட்டவட்டம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம். ஐஜேகே நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தரை ஆதரித்து முசிறியில் பேசுகிறார். திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய முடிவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அறிவிப்பு. முதல்வர் பழனிசாமி பன்னீர்செல்வத்திற்கு எதிரான வழக்கு தில்லி நீதிமன்றத்தில் நாளை விசாரணை. தமிழகத்தில் மட்டுமின்றி இந்திய அளவிலும் மாற்றம் தேவை என பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளரும் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் பாலக்கரை பகுதியில் உள்ள திமுக மாவட்ட அலுவலகத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் நிர்வாகிகளை டாக்டர் பாரிவேந்தர் சந்தித்து ஆதரவு திரட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் தமிழகத்தில் மட்டுமின்றி இந்திய அளவிலும் தற்பொழுது மாற்றம் தேவை என கூறினார். இந்த இரு மாற்றங்களும் ஒரு சேர நடந்தால்தான் மக்கள் எதிர்பார்க்கிற வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். இந்த நேரத்தில் ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலும் தேவை. இந்த இரண்டு மாற்றங்களும் ஒரு சேர நடந்தால்தான் நாம் எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சி, நாம் எதிர்பார்க்கிற முன்னேற்றம் ஏற்படும். ஆகவே இந்த இரண்டு மாற்றங்களும் ஒரு சேர நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 2019 தேர்தல் உறுதியாக ஏற்பட போகிறது. மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு தருணமாக இந்த மாற்றம் அமைய இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பெரம்பலூர் மக்களவை தொகுதி ஏற்கனவே தமக்கு அறிமுகமான தொகுதி என குறிப்பிட்ட டாக்டர் பாரிவேந்தர் தற்பொழுது மக்கள் விரும்பிய கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறேன் என கூறினார். தமிழக மக்கள் விரும்பாத கூட்டணியில் காலத்தின் கட்டாயம் காரணமாக கடந்த முறை போட்டியிட்டதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். ஒரு கல்வியாளன் என்ற முறையில் பரவலாக இந்த பாராளுமன்ற தொகுதி மக்களுக்கு, ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏன் இந்திய நாட்டு மக்களுக்கு கூட நான் பரிச்சயப்பட்டவன். இப்பொழுது வரவேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறேன். அடிப்படையில் நான் திராவிட கொள்கைகளுக்கு ஆட்பட்டவன். பள்ளி கல்லூரி காலங்கள் முதற்கொண்டே திராவிட கோட்பாடுகளும் கொள்கைகளும் என் உள்ளத்தில் பெரிய அளவில் இருந்தது, வளர்ந்தது. இந்த முறை நான் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது என்பது மக்கள் விரும்பிய அந்த கூட்டணியில் போட்டியிடுகிறேன். இந்த நிகழ்வில் ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து, பொதுச் செயலர் ஜெயசீலன், முதன்மை அமைப்பு செயலர் எஸ். வெங்கடேசன், கொள்கை பரப்பு செயலர் MS. ராஜேந்திரன், ஐஜேகே பெரம்பலூர் மாவட்ட தலைவர் அன்பழகன், பார்க்கவக்குளம் முன்னேற்ற சங்க மாநில தலைவர் சத்யநாதன், திமுக மாவட்ட செயலர் ராஜேந்திரன், காங்கிரஸ் மாவட்ட செயலர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து மற்றும் பெரம்பலூர் மக்களவை தொகுதி திமுக பொறுப்பாளர் KN நேரு ஆகியோர் இணைந்து தேர்தல் நிர்வாகிகளுக்கிடையே ஆலோசனை நடத்தினர். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடுகிறது. இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் இந்த தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிறார். பெரம்பலூர் மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து, திமுக பெரம்பலூர் மக்களவை தொகுதி பொறுப்பாளர் KN நேரு, ஐஜேகே பொதுச் செயலர் P. ஜெயசீலன், பார்க்கவக்குளம் முன்னேற்ற சங்க மாநில தலைவர் சத்யநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர். இந்த நிகழ்வில் ஐஜேகே மற்றும் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வருகிற 20ஆம் தேதி திருவாரூரில் தொடங்க உள்ளார்.
தமிழகத்தில் முதல் கட்ட பிரச்சாரத்தை திருவாரூரில் 20ஆம் தேதி தொடங்கும் ஸ்டாலின் ஏப்ரல் 6ஆம் தேதி நிறைவு செய்கிறார். 18 நாட்களில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து 28 மக்களவை தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதன்படி 20ஆம் தேதி நாகை, திருவாரூர், தஞ்சையில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் ஸ்டாலின் 21ஆம் தேதி பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தரை ஆதரித்து முசிறியில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். 22ஆம் தேதி சேலம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, 23ஆம் தேதி தருமபுரி, அரூர், திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். 24ஆம் தேதி வடசென்னை, பெரம்பூர், 25ஆம் தேதி காஞ்சிபுரம், திருப்போரூர், திருவள்ளூர், பூந்தமல்லி, 26ஆம் தேதி திண்டுக்கல், நிலக்கோட்டை, 27ஆம் தேதி தேனி, பெரியகுளம், ஆண்டிப்பட்டி ஆகிய இடங்களில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். 28ஆம் தேதி மதுரை, விருதுநகர், சாத்தூர், 29ஆம் தேதி சிவகங்கை, மானாமதுரை, ராமநாதபுரம், பரமக்குடி, 30ஆம் தேதி கிருஷ்ணகிரி, ஹொசூர் ஆகிய இடங்களில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். 31ஆம் தேதி வேலூர், ஆம்பூர், குடியாத்தம், ஏப்ரல் 1ஆம் தேதி அரக்கோணம், சோளிங்கர், தென் சென்னை, ஏப்ரல் 2ஆம் தேதி நீலகிரி, ஏப்ரல் 3ஆம் தேதி திருப்பூர், கோவை ஆகிய இடங்களில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். ஏப்ரல் 4ஆம் தேதி பொள்ளாச்சி, ஈரோடு, ஏப்ரல் 5ஆம் தேதி கரூர், கள்ளக்குறிச்சி, ஏப்ரல் 6ஆம் தேதி விழுப்புரம், ஆரணி ஆகிய இடங்களில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுமையற்ற தலைவர்களாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். பாஜகவின் கொத்தடிமையாக அதிமுக செயல்படுவதாக குறிப்பிட்ட அவர், தென் மாவட்டங்களில் 4 தொகுதிகளை பாரதிய ஜனதாவுக்கு கொடுக்கப்பட்டதில் தமக்கு உடன்பாடு இல்லை என குறிப்பிட்டார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் தமிழ் தேசம் கட்சியில் இருந்த 42 லட்சம் தொண்டர்கள், அதைவிட அதிமுகவில் இருக்கின்ற உண்மையான எம்ஜிஆர் மீதும் புரட்சி தலைவி அம்மா மீதும் பற்றுக்கொண்ட தொண்டர்கள், இவர்களுடைய ஏகோபித்த ஆதரவோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய கலைஞர்களுடைய அன்பு புதல்வன் ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இருக்கிற முற்போக்கு கூட்டணிக்கு என்னுடைய ஆதரவை தெரிவித்து இந்த தேர்தலில் வெற்றிக்காக உழைப்போம் என்ற உறுதி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். மகனுக்கு சீட் வாங்குவதற்காக பன்னீர்செல்வம் கட்சியை தாரை வார்த்து விட்டதாக குற்றம் சாட்டிய ராஜகண்ணப்பன், கட்சி தலைவர்கள் கண்முன்னே சீட் வாங்குவதற்காக அதிமுகவினரிடையே மோதல் நடைபெறுவதாக கூறினார். ஓ பன்னீர்செல்வம், ராஜன் செல்லப்பா, சி.வி. சண்முகம் என எல்லோரும் குடும்ப உறுப்பினர்களுக்கு சீட் வாங்குவதிலேயே குறியாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரம் போட்டியிட்டால் பிரச்சாரம் செய்வேன் என்றும் ராஜகண்ணப்பன் குறிப்பிட்டார். கட்சி ஒரு குடும்பத்தின் பிடியில் போகக்கூடாதுன்னு தர்மயுத்தி இருந்தாரு. இப்போ ஒரு குடும்பத்துக்கு போய் ஒரு மகனுக்கு சீட்டு வாங்குறதுக்காண்டி 10 தொகுதியை தார வரத என்ன அர்த்தம்? நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்குற கட்சி பிஜேபி தமிழ்நாட்டில். அந்த கட்சியுடைய தலைவருக்கு என்ன அவ்வளோ பெரிய மரியாதை? ஏன்னா தென் மாவட்டத்தில் 5 தொகுதி 4 தொகுதியா, 170 தொகுதி இருக்கிற இடத்துல ஒரு இடம். தென் மாவட்டம்ங்கிறது திராவிட இயக்கத்தினுடைய பூமி. துரோகம் பண்ணிட்டார், துரோகமே பண்ணிட்டார். அவர் மகனுக்கு சீட்டு வாங்குறதுக்காக கட்சியை நம்பி வந்தவர்களுக்கு துரோகம் பண்ணாரு. இபிஎஸ் கல்லாப்பட்டி சிங்காரம் அவர். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி ஆகியோருக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் கே.சி. பழனிசாமி தொடர்ந்த வழக்கு தில்லி உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. அதிமுக வேட்பாளர்களின் வேட்புமனுவில் ஓபிஎஸ், இபிஎஸ் கையெழுத்திட தடை விதிக்க கோரி முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி தில்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்க உள்ளதால் வழக்கை அவசரமாக விசாரிக்க கோரி கே.சி. பழனிசாமி தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது. அவரது கோரிக்கையை ஏற்று அவரது வழக்கை நாளை அவசர வழக்காக தில்லி உயர்நீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. கோவா முதல்வர் மனோகர் பாரிக்கரின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. கோவா முதல்வர் மனோகர் பாரிக்கர் உடல்நலக் குறைவால் நேற்றிரவு காலமானார். அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தலைவர் அமித்ஷா, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
பாரிக்கரின் உடல் இன்று காலை பாஞ்சிம் நகரில் உள்ள பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் அங்கிருந்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக கலா அகாடமிக்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்கு பாரிக்கரின் உடலுக்கு பிரதமர் மோடி, பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் ஏராளமானோர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் மாலை 5 மணி அளவில் இறுதி சடங்குகள் செய்யப்பட்டன. இறுதி சடங்கு முடிந்ததும் முழு அரசு மரியாதையுடன் மனோகர் பாரிக்கரின் உடல் தகனம் செய்யப்பட்டது. பாரிக்கர் மறைவு இன்று தேசிய துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டது. இதனிடையே கோவா அரசியலில் அதிரடி திருப்பமாக புதிய முதலமைச்சராக தற்பொழுதைய சபாநாயகர் பிரமோத் சாவந்த் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் இன்று இரவு அவர் முதல்வராக பதவியேற்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவா முதலமைச்சராக யாரை நியமிப்பது என்பதில் பல்வேறு குழப்பங்கள் நிலவி வந்தன. காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத நிலையில் கோவா சபாநாயகராக இருந்த பிரமோத் சாவந்தை முதல்வராக நியமிக்க பாஜக தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர். இதற்கு கூட்டணி கட்சிகளான மகாராஷ்டிராவதி கோமந்த் கட்சி, கோவா முன்னணி கட்சி உள்ளிட்டவை ஒப்புதல் தெரிவித்துள்ளன. நேற்று மாலை கோவா வந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூட்டணி கட்சியினருடன் நடத்திய பேச்சுவார்த்தை முடிவில் பிரமோத் சாவந்தை முதல்வராக நியமிக்க முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரமோத் சாவந்த் இன்று இரவு 11 மணிக்கு முதல்வராக பதவியேற்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பதற்றமான தொகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிப்பு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகளில் தேர்தல் பணிகள் முனைப்புடன் நடைபெற்று வரும் நிலையில் வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வேட்புமனு மீதான பரிசீலனை மார்ச் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் மார்ச் 29 ஆகும். வாக்குப்பதிவு ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே 23ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. மேலும் தமிழகத்தில் காலியாக உள்ள 18 சட்டப்பேரவை தொகுதியிலும் நாளை மனு தாக்கல் தொடங்குகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கடுமையான முறையில் நடைமுறைப்படுத்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரையில் மட்டும் காலை 7 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என கூறினார். பதற்றமான பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ள 7316 வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். மதுரையில் எலெக்ஷன் கமிஷன் டைரக்ஷன் படி மற்றும் நம்ம தமிழ்நாட்டில் மற்ற கான்ஸ்டிச்சுவன்சியில் காலையில் 7லேருந்து மாலையில் 6 மணி வரைக்கும் நடக்கும். மதுரை பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சி பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனில் நம்மகிட்ட பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. 7லேருந்து மாலையில் 8 மணி வரைக்கும் நடக்கும். ஆனால் இன்னும் மாட்டர் கோர்ட்டில் தான் இருக்கிறது. கோர்ட்லேருந்து வந்த பிற்பாடு அதை நம்ம கிளியர் பண்ண சொல்ல முடியும். மேலும் பாதுகாப்பு பணியில் 67,000 போலீசாரும் 34,000 காவல்துறை அல்லாதவரும் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். தேர்தல் செலவினங்களை கண்காணிக்க செலவின பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், தேர்தலை முன்னிட்டு தலைமறைவு குற்றவாளிகள் 2111 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பல்வேறு பகுதிகளில் அரசியல் விளம்பரங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் 26ஆம் தேதி அந்தந்த தொகுதிகளுக்கு பொது பார்வையாளர்கள் வந்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டார். நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் எல்லாம் இப்போ நாளைக்கு வருவாங்க. 19/3லேருந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்லாம் வருவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம இது எஸ்எஸ்டி எஃப்எஸ்டி அதெல்லாம் போட்டிருக்கோம். இனிமேல் அவங்க எல்லாம் அது கண்காணிப்பாங்க. அதே மாதிரி ஜெனரல் அப்சர்வர்ஸ் எல்லாம் லாஸ்ட் டேட் ஃபார் ஃபைலிங் ஆஃப் நாமினேஷன் 26/3 அன்னைக்கு வருவாங்க.
தஞ்சாவூரில் தமாக சார்பில் என்ஆர் நடராஜன் தனி சின்னத்தில் போட்டியிடுவார் என கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். வரும் மக்களவைத் தொகுதியில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்ளும் தமிழ் மாநில காங்கிரசுக்கு தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. வாசன் 39 மக்களவைத் தொகுதிகளிலும் 18 சட்டமன்ற தொகுதிகளிலும் தமாக சார்பில் தொடர்ந்து 16 நாட்கள் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் குறிப்பிட்டார். தஞ்சாவூர் தொகுதியின் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளராக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி கட்சிகளினுடைய துணையோடு திரு என்.ஆர். நடராஜன் பிஇ அவர்களை வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பிரச்சாரத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து 16 நாட்கள் பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன். 39 நாடாளுமன்ற தொகுதிக்கும் 18 சட்டமன்ற தொகுதிக்கும் தமாக சார்பிலே நான் பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன். இதனிடையே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இதேபோல் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் நாமக்கல் தொகுதியில் சின்ராஜ் போட்டியிடுவார் என கட்சியின் தலைவர் E.R. ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற கட்சியின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாமக்கல்லில் போட்டியிடும் சின்ராஜ் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார் என தெரிவித்தார். சின்ராஜ் கட்சியின் செயற்குழு உறுப்பினராகவும் தமிழ்நாடு கோழி பண்ணைகள் சங்க தலைவராகவும் உள்ளார். கூட்டணி கட்சிகளோடு ஒன்றிணைந்து மகத்தான வெற்றியை பெறுவதற்கு களப்பணியை கடினமாக செய்வோம். நாமக்கல் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற 39 தொகுதிகளிலும், பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு தொகுதியிலும், மொத்தம் 40 தொகுதிகளிலும் எங்களுடைய கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். மக்கள் நீதி மையத்திலும் அனைத்து கட்சிகளைப் போல பிரச்சினைகள் உள்ளதால் தாம் அதிலிருந்து விலகிவிட்டதாக சி.கே. குமரவேல் தெரிவித்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் நீதி மய்யம் கட்சி மாற்று அரசியலை முன்னெடுத்து செல்லும் என எதிர்பார்த்ததாகவும் ஆனால் ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். கட்சியில் உள்ள பலருக்கும் அதிருப்தி இருப்பதாக கூறினார். கட்சிக்கு உள்ளேயே அரசியல் நடைபெறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மொத்தமாக இந்த ஒரு வருஷமாக மக்கள் நீதி மையத்தில் இருந்து நான் என்ன பண்ணேன்னு சொல்லி யோசிக்கும் போது நான் என்னை சுற்றி எந்த டிசிஷன்லையும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் அதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படின்றது புரிஞ்சுது. ஏதாவது அவங்க ஷோ மீ தி மேன் ஐ வில் டெல் யூ தி ரூல்ஸ் அப்படின்றது தான் பார்ட்டியோட ஆப்ரேட்டிங் ஃபிலாசபியாக இருக்குது. கமல் சார் ஃபுல் பவரில் அவரே ரன் பண்ணணும். அந்த மாதிரி ரன் பண்ணுற மாதிரி ஒரு இதுதான் மக்களும் அதான் எதிர்பார்க்குறாங்க, நாங்களும் அதுதான் எதிர்பார்க்குறோம். நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என திமுக முன்னாள் அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். திமுக சார்பில் திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் வேலுசாமியும், நிலக்கோட்டை இடைத்தேர்தலில் சவுந்தரபாண்டியனும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தனர். இதனையடுத்து இந்த 2 வேட்பாளர்களும் திண்டுக்கல்லில் உள்ள பெரியார் சிலை, காமராஜர் சிலை மற்றும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து திமுக முன்னாள் அமைச்சர் பெரியசாமி, திமுக சட்டமன்ற கொறடா சக்கரபாணி ஆகியோரும் சிலைகளுக்கு மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பெரியசாமி ஸ்டாலின் முதல்வர் ஆவதை எவராலும் தடுக்க முடியாது என தெரிவித்தார். இந்த 2 பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். தமிழகம் முழுக்க அனைத்து தொகுதிகளிலும், அனைத்து பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளிலும் நம்முடைய தளபதியார் அவர்கள் மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய தலைமை ஏற்று இன்றைக்கு மிகச்சிறந்த வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். எனவே அத்துணை பேரும் வெற்றி உறுதி. இலங்கைக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் இங்கிலாந்து பெண்கள் அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் பெண்கள் கிரிக்கெட் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி 3 ஒருநாள் போட்டிகளை கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. முதலாவது ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி 154 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணியை வென்றது. இந்த நிலையில் இன்று இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இலங்கையில் உள்ள மஹிந்த ராஜபக்சே மைதானத்தில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த இலங்கை அணி 187 ரன்களை எடுத்தது. 188 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸை விளையாடி வந்தது. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இங்கிலாந்து அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்தி. தமிழகத்தில் மட்டுமின்றி இந்திய அளவிலும் மாற்றம் தேவை. டாக்டர் பாரிவேந்தர் திட்டவட்டம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம். ஐஜேகே நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தரை ஆதரித்து முசிறியில் பேசுகிறார். திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அறிவிப்பு. முதல்வர் பழனிசாமி பன்னீர்செல்வத்திற்கு எதிரான வழக்கு தில்லி நீதிமன்றத்தில் நாளை விசாரணை. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.